ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம என்ன வீடியோ இன்றைக்கி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பூரண கொழுக்கட்டை எப்படி செய்யலான்ற வீடியோவை பற்றி பார்க்கலாம். இது வரைக்கும் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அன்றைய தினம் எப்பவும் போல் சண்டே எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஒரு 1 hour ஃப்ரீயாக கொஞ்சம் இருக்க மாதிரி டைம் கிடச்சிச்சு. சரி, நமக்கும் வாய் நமங்குது, ஏதாச்சும் பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலான்னு தோணும் போது தான் என்னுடைய ஃபேவரெட்டுன்னு பார்த்திங்கன்னா பூரண கொழுக்கட்டை. டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் தான் அது என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா எனக்கு அடிக்கடி செஞ்சு அது பழக்கமான ஒரு விஷயம். சரி, பூரண கொழுக்கட்டை செய்யலாம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டேன். அதை எப்படி செய்யணுன்றதை சிம்பிளாக சொல்கிறேன் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா, இப்போ நான் 1/2 கிலோ அரிசிக்கு தேவையானது சொல்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஃபேமிலி கொஞ்சம் சின்ன ஃபேமிலி தான். அதுவும் நம்ம மதிய டைமில் செய்கிறதுனால சாப்பிட்டு கொஞ்சமாக தான் சாப்பிடுவாங்கன்றதுக்காக கம்மியாக தான் செஞ்சேன். இப்போ வாங்க, தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 1/2 கிலோ பச்சை அரிசி, 1/4 கிலோ வேர்க்கடலை, 1/4 கிலோ வெல்லம், 10 ஏலக்காய். இது இருந்தாலே போதும், சிம்பிளாக முடிச்சிடலாம். 1/2 கிலோ பச்சரிசி எடுத்து ஒரு மணி நேரத்துக்கு மேலே தண்ணியில் கொட்டி ஊற வச்சுடுங்க. நல்லா ஊறின பிறகு பார்த்திங்கன்னா தண்ணியில் வடித்து எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நல்லா மழன்னு மாவு பதத்துக்கு நல்லா அரைச்சி ஒரு பாத்திரத்தில் கொட்டி இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அதை ஆவி கட்டிக்கங்க. ஆவி கட்டும் போது பார்த்திங்கன்னா வேக வைக்கும் போது அதில் ஒரு 5 ஏலக்காய் நசுக்கி வச்சு வேக வச்சிங்கன்னா அந்த ஏலக்காவோடைய ஃப்ளேவர் அந்த மாவில் இறங்கி நல்லா கொழுக்கட்டை நம்ம பிடிச்சி வச்சு சாப்பிடும் போது பார்த்திங்கன்னா நல்ல ஏலக்காய் ஸ்மெல் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன், ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்துச்சான்னு சொல்லுங்கள். மாவு வெந்துச்சான்னு பார்த்துட்டு இறக்கி வச்சுருங்க. ஆவி கட்டி வெந்த மாவு என்ன பண்ணுங்கள், ஒரு பெரிய பேஷன் எடுத்துக்கோங்க. அதில் மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டு நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு சுடு தண்ணி போட்டு பிசைஞ்சாலும் நல்லாயிருக்கும், பச்சை தண்ணி போட்டு பிசைஞ்சாலும் நல்லாயிருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மாவு கொழுக்கட்டை பிடிக்கிறதுக்கு தேவையான பதம் வர வரைக்கும் நல்லா பிசைஞ்சு நல்லா எடுத்துக்கங்க. மாவு கொஞ்சம் சாஃப்டாக இருக்க மாதிரியே பார்த்துக்குங்க. பூரணம் எப்படி ரெடி பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, வேர்க்கடலையை வறுத்து எடுத்துக்கோங்க. தோல்லாம் எடுத்துகிட்டு வறுத்த வேர்க்கடலையை ஒரு 50% வேர்க்கடலை மசிஞ்ச பிறகு நீங்கள் வெல்லத்தை போட்டு ஏலக்காய் ஒரு 5 போட்டு நல்லா அரைச்சி எடுத்துன்னு வச்சுக்கோங்க. அதை பூரணம் ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம பிசைச்சி வச்ச மாவு நம்மளுக்கு தேவையான ஷேப் உருண்டை ஷேப் ரெண்டுத்துல எந்த மாதிரி ஷேப் வேணுமோ இது கொஞ்சம் அது கொஞ்சம் செஞ்சோனாங்க. அந்த மாதிரி ஷேப் பண்ணி உள்ளே பூரணம் வச்சு நம்ம கொழுக்கட்டையை ரெடி பண்ணி மறுபடியும் இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி இட்லி கொத்து வச்சு பார்த்திங்கன்னா அந்த பிடிச்ச கொழுக்கட்டையெல்லாம் அது உள்ளே போட்டு ஒரு 20 நிமிஷம் வேக வைங்க, போதும், வெந்துடும். சப்போஸ் உங்களுக்கு தெரியலன்னா ஸ்பூனோ நைஃபோ வச்சு உள்ளே ஒரு கொழுக்கட்டை மட்டும் குத்தி எடுத்து பார்த்திங்கன்னா உள்ளே பூரணம் வெந்துச்சா அப்படின்றது தெரியும். என் பையன் பார்த்திங்கன்னா ரெடியாக பூரணத்தை வச்சுன்னு உக்காந்துன்னு இருக்கான். கொழுக்கட்டைக்கு வச்சு முடிச்சுட்டு மீதி இருந்துச்சுன்னா எடுத்து சாப்பிட்றதுக்காக. உங்கள் பசங்க எப்படி பண்ணுவாங்கன்றது சொல்லுங்கள் மறக்காமல். கூட கொழுக்கட்டையும் பிடிப்பாங்க, அவங்களுக்கு தேவையான ஷேப் எது வருதோ அந்த மாதிரி பிடிப்பாங்க. ப்ளஸ் மாவு கொஞ்சம் எடுத்து விளையாடுறதுக்கும் வச்சுப்பாங்க. அதுக்கப்புறம் வெந்த பிறகு பார்த்திங்கன்னா எடுத்து வச்சு சாப்பிட்லாம். சுவையான கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்லாம். நான் சொன்ன மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.